ஆண்டாள் இந்த இறுதிப் பாசுரங்களில் தாங்கள் இந்த மார்கழியில் கேட்ட பறை என்பது வெறும் சடங்கு பொருள் அல்ல, அதுவே இறைவனுடன் சேரும் பேரின்பம் என்று தெளிவாக்குகிறாள். தங்கள் நோக்கம் தற்காலிக பலன்கள் அல்ல, நித்திய தொண்டே என்று கண்ணனிடம் உறுதியளிக்கிறார்கள். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் நீ துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம் இத்தனை அதிகாலையிலேயே உன்னை நாடி வந்து உன்னுடைய பொன் போன்ற தாமரை திருவடிகளை நாங்கள் போற்றுவதற்கு காரணம் என்னவென்று நீ கேட்டறிய வேண்டும். பசுக்களை மேய்த்து அதன் மூலம் வாழும் கோபாலர் குலத்தில் உதித்திருக்கிறாய் நீயும். எனவே உனக்குரிய அடியார் சேவையைச் செய்ய எங்களை கட்டளையிட்டுக் கொள்ளாமல் நீ போகவே கூடாது. கோவிந்தனே, நாங்கள் உன்னிடம் இப்போது கேட்கும் இந்த அருள் என்னும் பலன் இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் உரியதல்ல. எக்காலத்திலும் இனி வருகின்ற 7 பிறவிகளிலும் நாங்கள் உன்னோடு உற்றார் உறவினராகவே இருப்போம். உனக்கு மட்டுமே என்றும் அடியவர்களாக தொண்டு செய்வோம். இறைவா, உனக்கு அடிமை செய்வதைத் தவிர வேறு எந்த உலகியல் ஆசைகள் எங்களுடைய மனதிலே இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீயே மாற்றியருள வேண்டும். எங்களுக்கு அந்த நித்தியத் தொண்டை நீ தந்து அருள் புரிவாயாக.